ரீப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்குறோம். அதுல ஃபிஷன் அப்படின்ற டைப்பை வந்து பார்க்குறோம். ஃபிஷன் அப்படின்னா என்னங்க? ஃபிஷன்னா ஒரு பொருள் ரெண்டா பிரியறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். இப்போ யூனிசெல்லுலார் எடுத்துக்கிறோம். யூனிசெல்லுலார்னா ஒரே ஒரு செல் இருக்கிற ஒரு உயிரினம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் செல் டிவிஷன் மூலமா பிரியுதுங்க. செல் டிவிஷன். ஒரு செல் அது என்ன ஆகுதுன்னா ரெண்டா பிரிஞ்சிடுதுங்க. ஸோ இதுதான் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இந்த ஒரு செல் உயிரிகள் எல்லாமே இரண்டா பிரிஞ்சு ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணுது. ஸோ இங்க சொல்லியிருக்காங்க மெனி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபிஷன் வந்து இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ எந்த பேட்டர்ன்ல இந்த பேட்டர்ன்ல தான் பிரியணும்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்ன் ஒண்ணு கிடையாது. மெனி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா அது பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க குடுத்திருக்கிற மாரி பாக்டீரியா குடுத்திருக்காங்க. புரோட்டோசோவா குடுத்திருக்காங்க. ஸ்பில்ட் இன்டு 2 ஈக்குவல் ஹால்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பாக்டீரியாவும் புரோட்டோசோவாவும் ஈக்குவலா 2 பார்ட்டா வந்து பிரிஞ்சிருங்க. 2 பார்ட் அதாவது ஒரு பேரண்ட் செல் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா, இது ஒரு பேரண்ட் செல்னு எடுத்துப்போம். இந்த பேரண்ட் செல் தாய் செல் தமிழ்ல பேரண்ட் செல் 2 ஆஃபா பிரிஞ்சு ஈக்குவலா பிரியுது. ஆக்சுவலி நான் பண்ணியிருக்கேன் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவலா பிரிஞ்சு 2 சைல்டிஷ் செல்லா வந்து அதாவது சேய் செல்லா மாறுது. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல் 2 செல்லா வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிக்குது. ரீப்ரொடக்ஷன் செய்யுது. இந்த ஒரு செல்லும் இது வந்து இளமையான செல்லுங்க. இது முதிர்ச்சி அடைஞ்ச கட்டம். மெச்சூர்டு ஸ்டேஜ். இது யங் ஸ்டேஜ். மறுபடியும் யங் ஸ்டேஜா மாறுது. இது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2, 2ஆ பிரிஞ்சு தன்னுடைய ரீப்ரொடக்ஷன வந்து செய்யுது. பாக்டீரியாவும், புரோட்டோசோவாவும். ஆனா, அமீபால வந்து அப்படி கிடையாதுங்க. அமீபாவும் 2ஆ பிரியும். பட் என்னன்னா, அது மல்டிபிள் பிளேன் அதாவது எனி ஆங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எ எனி ஆங்கிள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு சரியான ஆங்கிளே கிடையாது. ஆனா, பாக்டீரியாவும், புரோட்டோசோவும் ஈக்குவலா பிரிஞ்சிரும். ஆனா, அமீபா அந்த மாரி பிரியாது. அமீபா எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் பிரியலாம். இங்க இந்த இங்க இங்க பாருங்க எக்ஸாம்பிள் குடுத்திருக்கான் பாருங்க அமீபாக்கு. அமீபா இது ஒரு பேரண்ட் செல்லு. பேரண்ட் செல் ஏதாச்சும் பாருங்க இத. பேரண்ட் செல் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் வந்து பார்த்தோம்னா பிரியணும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த பேரண்ட் செல் வந்து பார்த்தோம்னா, எந்த கோணத்திலும் பிரிஞ்சு இதுக்கு பாருங்க ஆங்கிள்ன்னு வந்து ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அது 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 எந்த ஆங்கிள்? எனி ஆங்கிள்ல பிரியலாம். ஸோ அதுதான் இங்க பாயிண்ட். அமீபா மட்டும் எனி ஆங்கிள்ல பிரிஞ்சிரும். ஸோ பிரிஞ்சு அது 2 சேய் செல், சைல்டு செல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது உருவாக்கிடும். இதை தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க போறது லெய்ஸ்மேனியா. இந்த லெய்ஸ்மேனியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு ஃபீவர ஏற்படுத்துங்க. அந்த ஃபீவர் பேர் வந்து காலா அஸார் அப்படின்ற ஒரு ஃபீவர வந்து ஏற்படுத்தும். காலா அஸார். இந்த லெய்ஸ்மேனியா எப்படி ரீப்ரொடக்ஷன் செய்யும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு விப் இருக்குங்க. விப் இருக்கும். விப்னா அந்த சாட்டைன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? விப் இத குடுத்துருக்கான் பாருங்க விப். ஸோ இந்த விப் ஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணி ஒரு எண்டுல இருந்து பிரிஞ்சு 2ஆ பிரியுங்க. இங்க பாருங்க இதுல ஒரு விப் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க. அந்த விப்ப பேஸ் பண்ணி பிரிஞ்சு இது ஆக்சுவலி இது வந்து பேரண்ட் செல். அதுவே 2 வந்து சைல்டு செல்லா சேய் செல்லா வந்து பிரியுது. இப்படிதான் வந்து லேயிஸ்மேனியா பிரியும். அப்போ லேயிஸ்மேனியா எத பேஸ் பண்ணி பிரியும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, விப்ப பேஸ் பண்ணி பிரியும். லேயிஸ்மேனியா என்ன நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலா அஸார் அப்படின்ற ஒரு நோய். விச் மீன்ஸ் அது ஒரு ஒரு காய்ச்சல், ஒரு ஃபீவர வந்து பார்த்தோம்னா, அது ஏற்படுத்தும். ஸோ இதை தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க போறது பிளாஸ்மோடியம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம் பொறுத்தவரைக்கும், பிளாஸ்மோடியம் டிவைட் இன்டூ மெனி டாட்டர் செல்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரு பேரண்ட் செல் இருக்கு. பிளாஸ்மோடியம் இங்க வரையறேங்க. பிளாஸ்மோடியம் ஒரு பேரண்ட் செல் இருக்குங்க. இது ஒரே சைமல்டேனியஸ்லி அப்படியே பல டாட்டர் செல்ஸா வந்து பார்த்தோம்னா பிரிஞ்சிரும். ரைட்டுங்களா? பல டாட்டர் செல்ஸா பிரிஞ்சிரும். ஒவ்வொரு டாட்டர் செல்லும் மெச்சூர்ட் ஆகி பிறகு அது ஒரு பேரண்ட் செல்லா மாறும். ஸோ இப்படிதான் பிளாஸ்மோடியம் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து செய்யுது. இது அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஸ் விடுறது மூலியம் தமிழ்ல மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஈஸ்ட் இருக்குன்னா அதுக்கு சைடுல மொட்டு விடுற மாதிரி வரும். ஒரு பட்டு வரும். அந்த பட் வந்து மெச்சூர் ஸ்டேஜ் ஆகி அது தனியா ஒரு ஈஸ்டா வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆகி போயிடும். இப்படிதான் ஃபர்தர் க்ரோ ஃபர்தர் அப்படின்னு செப்பரேட் அண்ட் க்ரோ ஃபர்தர்னு சொல்லியிருக்கான். ரைட்டுங்களா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அண்ட் ஈஸ்ட் போன்ற ஒரு செல் உயிரினங்கள் அதாவது சிங்கிள் செல் ஆர்கானிசம் அத யூனிசெல் ஆர்கானிசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவையெல்லாம் ரீப்ரொடக்ஷன் செய்யுது.